அகாடமி விருது எனப்படும் 95வது ஆஸ்கார் விருது வழங்கும் விழா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் மார்ச் 13, 2023 அன்று நடைபெற்றது. இதில் இந்தியாவில் சேர்ந்த த எலிஃபண்ட் விஸ்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படம் மற்றும் RRR படத்தில் இடம்பெற்ற நாட்டு பாடல் ஆஸ்கார் விருதுகளை தட்டி சென்றது. சிறந்த ஒரிஜினல் பாடல் பிரிவில் நாட்டு பாடலுக்கு விருது கிடச்சிருக்கு. ராஜமௌலி இயக்கத்தில் ராம் சரண், ஜூனியர் NTR, ஆலியா பட் அவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து வெளியான படம் RRR. இப்படம் மொழிகளை கடந்து வெற்றி பெற்றதுன்னு சொல்லலாம். இப்படத்தில் கீரவாணி தான் இசை அமைச்சிருக்காரு. இந்த நாட்டு பாடல் இதே பிரிவில் கோல்டன் குளோப் விருது வென்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததான் சிறந்த ஆவண குறும்படம் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் பிரிவில் த எலிஃபண்ட் விஸ்பர் விருது வென்றுள்ளது. தாயிடமிருந்து பிரிந்து தவிக்கும் குட்டி யானைகளை பராமரிக்கும் பழங்குடி தம்பதியினரை பற்றின யதார்த்தமான வாழ்க்கையை தான் இந்த ஆவணப்படத்தில் எடுத்திருக்காங்க. இயக்குனர் கார்த்திகை தயாரித்த இந்த படம் ஆஸ்கார் விருதுக்கு 3 பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த வருஷத்துக்கான ஆஸ்கார் எந்தெந்த பிரிவில் யாருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சிறந்த திரைப்படத்திற்கான ஆஸ்கார் விருது எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் திரைப்படம் வாங்கியிருக்காங்க. இந்த திரைப்படம் சிறந்த இயக்குனர், சிறந்த திரைக்கதை, சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த நடிகை, சிறந்த துணை நடிகை, சிறந்த துணை நடிகர் போன்ற 7 பிரிவுகளில் ஆஸ்கார் விருது வாங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதில் சிறந்த இயக்குனருக்கான விருதை எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் படத்துக்காக டேனியல் குவான் மற்றும் டேனியல் ஸ்க்னேட் வாங்கிட்டாங்க. சிறந்த கதாநாயகனுக்கான விருதை த வேல் திரைப்படத்துக்காக ஃப்ரெண்டன் ஃபேசர் பெற்றுக்கொண்டார். சிறந்த நடிகைக்கான விருது எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் படத்துக்காக மிஷெல் யோக்கு வழங்கப்பட்டது. இதே மாதிரி சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த ஒரிஜினல் பாடல், சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த தழுவல் திரைக்கதை, சிறந்த ஒரிஜினல் திரைக்கதை, சிறந்த காட்சி அமைப்பு, சிறந்த ஒரிஜினல் ஸ்கோரு, சிறந்த ஆவண குறும்படம், சிறந்த ஆடை வடிவமைப்பாளர், சிறந்த சர்வதேச திரைப்படம், சிறந்த ஆவண திரைப்படம்னு எந்தெந்த கேட்டகரிஸ்க்கு எந்தெந்த மூவிஸ் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். இதுபோல் லேட்டஸ்ட்டு தகவல்களை தெரிஞ்சுக்க TN கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.